ஹரி ஓம். இன்று மலேசிய நாட்டின் சமயம், இந்து சமயத்தை பற்றி நான் பேச வந்திருக்கோம். ஓகே. கடாரம் என்ற இடத்துல 1000 ஆண்டுகளுக்கு முன்பான இந்து கோயில் சிதைந்து மண்ணுக்கடியில் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஆக இந்த மலேசியா என்ற நாடு அந்த காலத்தில் மலைநாடு, மலையூர், மலாயா, மலேசியா என்று பேரு இப்பொழுது மலேசியா இருக்குது. இந்து சமய சாலைகள் அங்கே எல்லாமே இருக்கு. நல்லாவும் இருக்கு, உடஞ்சியும் இருக்குது, சேதமற்றும் இருக்கு. ஸோ அங்கே யுனெஸ்கோ அதை பராமரிக்கிறாங்க. ஸோ யாராவது அந்த பக்கம் கிடாறு போனாங்கனாக்கா அங்கே அந்த மியூசியம்ல போய் பார்க்கலாம். அந்த கோயிலாம் இருக்கு. ஆனால் எங்கள் நாட்டில் முடிஞ்ச அளவுக்கு வரலாறை மறைப்பது தான் இங்கே முக்கியமாக நடந்துகிட்டு இருக்கு. வரலாறு மறைப்பதற்காகவே அங்கே செஞ்சிட்டு இருக்காங்க. ரைட். ஸோ அதனால இதுக்கு மேலும் கண்டுபிடிக்கிறதுலாம் ரொம்ப குறைவு. ரைட்டா. ஸோ அப்போ அந்த 2000 வருஷத்துக்கான அந்த கோயில்கள் இருந்தாலும் ரைட், இங்கே 13ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு மலாய்க்காரங்களுடைய சுல்தான் ஆட்சி ரொம்ப பிரபலமாகி அப்படியே கோயில் எல்லாம் அப்படியே காண போயிடுச்சு. சரிங்களா. அதுக்கு பிறகுன்னு சொன்னாக்கா பிரிட்டிஷ் கலைஞர், அதாவது 18 நூற்றாண்டிலிருந்து, அதாவது 1800 அதுக்கு பிறகு இங்க மலேசியாவுக்கு மலையாவுக்கு பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி வரும் பொழுது அவங்க தென்னிந்தியா, முக்கியமா தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா மற்றும் ஒடிசா இந்த ஏரியாவில் உள்ள மக்களை நிறைய பேரை கப்பலாக இங்கே கொண்டு மலேசியா நாட்டுக்கு தொழில் தோட்டப்புறத்தில் ரப்பர் மரம் நடுறதுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அந்த காலகட்டத்தில் தான் நிறைய கோயில்கள் அவங்களோட இங்கே வந்தாங்க. ரைட். இப்போ நான் என்னோட பரம்பரையில் நான் இங்கே 3ஆவது தலைமுறை. எங்கள் தாத்தா வந்தார், எங்கள் அப்பா இங்கே பிறந்தாரு, நான் இங்கே இருக்கேன், என் பிள்ளைங்க பேர பிள்ளைங்க. ஸோ இப்படி தான் ஓடிட்டு இருக்கு. ஸோ மலேசியாவில் எடுத்துக்கிட்டிங்களா 70-80% நிச்சயமாக இந்த 3ஆவது 4ஆவது 5ஆவது தலைமுறை தான். ஆனால் அதுக்கு முன்னே கொஞ்சம் பேர் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக வந்தவங்க பினாங்கு மற்றும் போர்ட்கிளைன் இந்த 2 ஏரியாவில் பழைய கோயில் இருக்கு. அவங்க முன்ன வந்தவங்க மலாக்கா. இந்த 3 ஏரியாவில் மட்டும்தான் இந்த 18க்கு முன்ன கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. அவங்க அப்படிதான் இருக்கிறாங்க. ரைட். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இங்க வந்தவங்க எல்லாருமே தென்னிந்திய மக்கள் தமிழ். ஓகே. நீங்க எடுத்துட்டாங்க. இப்போ உள்ளது மலேசியாவில் இந்திய வம்சாவளியினர் 20 லட்சம் 2 மில்லியன் இருக்காங்க. ரைட். அதுல தமிழ் பேசக்கூடியவர்கள் 1.5 மில்லியன் இருப்பாங்க. சரிங்களா. மித்தவங்க தெலுங்கு, மலையாளம் மற்றும் நார்த் இந்தியன் லாங்குவேஜ், ரைட், குஜராத்தி பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இங்கே ஹிந்தி பேசுறவங்க இருக்காங்க நிறைய பேர். ஸோ இவங்கெல்லாம் முக்கியமாக ரப்பர் பிளான்டேஷனில் வேலை செய்யறதுக்கும், ரயில்வே போடுறதுக்கு மற்றும் துறைமுகங்கள் போர்ட் கட்டுறதுக்கு தான் வந்தாங்க. ரைட்டுங்களா. ஸோ அவங்க இங்கே இருக்கும் பொழுது முக்கால்வாசி பேர் இந்த தோட்டம், நாங்கள் தோட்டம் சொல்றது ஒரு செட்டில்மெண்ட், ரைட், காலனி மாதிரி இருக்கும். அது ரப்பர் தோட்டத்துக்குள்ள இருக்கும். மெயின் ரோட்லேருந்து 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர், சிலது 5 கிலோமீட்டர் உள்ள கூட போக வேண்டியிருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொல்ற மாதிரி எங்க எல்லா தோட்டத்திலும் கண்டிப்பாக அம்மன் கோயில் இருக்கும். அது இல்லாத அம்மன் கோயில் இல்லாத இடமே பார்க்க முடியாது. அடுத்தது காவல் தெய்வங்கள். எங்க ஊர்ல முனியாண்டி கோயில் இந்த எல்லையிலையும் அந்த எல்லையிலும் 4 எல்லையிலும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி முனியாண்டி கோயில் நிறைய இருக்கும். அப்புறம் அனுமன் கோயில், அடுத்து முக்கியமாக இப்படிதான் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது 1873 இங்க கோலாலம்பூர்ல ஸ்ரீ மாரியம்மன் டெம்பிள்னு ஒன்று பெரிய கோயில் கட்டினாங்க. அதுக்கு பிறகு
ரைட். இங்க 1896 ஓகே, ஒரு 150 வருஷத்துக்கு முன்ன வந்து பெருமாள் கோயில், அது டெம்பிள், ரைட். இங்க பாத்தீங்கன்னாக்கா முக்கியமா சைவம் வந்து அதுக்கு முன்பு நான் சொல்லிடுறேன், இங்க ரிஜிஸ்டர் பண்ணது, அதாவது பதிவு செய்யப்பட்ட கோயில் சொன்னா 880 அப்படின்னு கணக்கு வந்திருக்கு. பட் அந்த அளவு தான் இருக்கும். ஆனா பதிவு செய்யப்படாத கோயில் வந்து 1000 கணக்கில் இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த இந்த மலேசியா வந்து தமிழகம், அதாவது தமிழ்நாடு பெருசு சைஸ் தான். ஆனா இங்க வந்து 2000 கோயில் இருக்கு, 2000 கோயில் இருக்கு, கண்டிப்பா இருக்கும். அது ஓகே, ரைட். அடுத்து ஓகே, இங்க வந்து முக்கியமா வந்து சிவ பெருமான் வழிபாடு தான் அதிகமா இங்க பண்றாங்க. அது சைவ சித்தாந்தம் முக்கியமா செய்யறாங்க. ஓகே, திருவிழான்னு எடுத்துக்கிட்டாக்கா ரைட், சிவ வழிபாடுகள் வந்து தைப்பூசம் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. நீங்க இப்போ இடையில போன மாசம் கூட, போன வாரம் கூட இங்க பத்துக்கேஃபில் வந்து ரொம்ப விமரிசையாக தைப்பூசம் செஞ்சாங்க. ஸோ இது தைப்பூசத்தை பத்தி பேசணும்னு சொன்னாக்கா, யார் யார் மலேசியாவுக்கு வராதவங்க அப்படி வர்றதா இருந்தாக்கா இந்த தை மாதத்துல வந்தீங்களாக்கா ரொம்ப சிறப்பா இருக்கும், ரைட். ஸோ இந்த மலேசியா வந்து சுத்தி பார்க்கணும் அல்லது கோயிலெல்லாம் பார்க்கணும், ரைட், இங்க மக்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னீங்களா, கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணி எனக்கு பேசுங்க. நான் உங்களுக்கு எல்லா உதவியும் செஞ்சு கொடுக்குறேன். எனக்கு இனி தெரியணுன்றது அவசியமே கிடையாது. யாரு உங்க ஃப்ரெண்ட்ஸோ உங்க நண்போ யார் வேணாலும் சொந்தக்காரங்களோ இந்தியாவில் வந்து அவர் உலகத்துக்கு எந்த பக்கத்தாலும் சரி மலேசியாவுக்கு வரணும், எப்போ வரணும், என்ன பண்ணலாம், எத்தனை நாள் அப்படியே எங்கே தங்கலாம், ரைட். ஸோ அந்த மாதிரி நீங்க எங்கிட்ட தாராளமாக கேட்கலாம். நான் வந்து எல்லா உதவியும் செஞ்சு கொடுக்குறேன். எங்க வீட்டிலையும் தங்கறதுக்கு அந்த எல்லா வசதியும் இருக்கு, வண்டியும் இருக்கு, ரைட். நானும் ரிட்டையர்ட் பண்ண சும்மா தான் இருக்கிறோம். ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ரைட். உதவி செய்ய தயாராக இருக்கிறேன். ஓகே. ஸோ அடுத்தது நாங்களும் திருவிழா வந்து ஒவ்வொருத்தராலும் ஓட்டுறதில்ல, ரைட். தைப்பூசம் முக்கியம். அடுத்து மகா சிவராத்திரி நல்லா செய்வாங்க, ரைட்டுங்களா. அப்புறம் இந்த அம்மன் வழிபாடு ரொம்ப இங்கே இருக்கிறதுனால, ஓகே, மாரியம்மன் டெம்பிள் நிறைய இருக்கும், காளியம்மன் டெம்பிள் எங்கே வேணாலும், துர்கையம்மன் எல்லா இடத்துக்கும். அது எங்களோட கிராமங்களில் எங்கள் தோட்டப்புற கோயிலுக்கு அப்படிதான் இருக்கும். ஓகே, நவராத்திரி ரொம்ப ரொம்ப சிறப்பாக செய்வாங்க இங்கே, ரைட்டுங்களா. ஸோ அடுத்து வைஷ்ணவம் எடுத்துக்கிட்டாக்கா பெருமாள் கும்பிடுறவங்க வந்து இங்கே ரொம்ப ரொம்ப குறைவு, ரைட்டுங்களா. ஸோ அதனால வந்து இங்கே கோயிலுங்களை எடுத்துக்கிட்டீங்களாக்க பத்துக்கேப்பில் வந்து பெருமாள் கோயில் இருக்கு, அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கும், இருக்குங்களா. அப்புறம் பெரிய கோயில் சொன்னா எங்க போர்ட் கிளைங்கிற சிட்டி இருக்கு, அங்க வந்து பெரிய கோயில் இருக்கு, பிணையங்களையும் இருக்கு. மற்றபடிக்கு பெரிய பெரிய கோயில்ல வந்து ஒரு ஒரு பகுதியில வந்து பெருமாள் கோயில் வச்சிருப்பாங்க, இப்படிதான் இருக்கும். ஸோ இங்க வந்து பெருமாள் கோயில் கும்பிடுறவங்களாம் வந்து வைஷ்ணவ சபா அப்படிலாம் இருக்கு. ஸோ அந்த சபால வந்து இப்போ அடுத்த மாசம் கூட நாங்கள் மீட்டிங் போடுறோம், நாங்கள் ஒன்று கூடுறோம். மலேசியாவிலேருந்து எல்லாரும் வருவாங்க கோயிலுக்கு இங்க. ஸோ அடுத்த மாதம் நாங்கள் குரூப்பாக எல்லாரும் வழிபாடெல்லாம் செய்வது உண்டு, ரைட்டுங்களா. ஸோ இப்படி எங்கள் தோட்டத்தில் வந்து ராமர் கோயில் இருந்துச்சு, அதனால கொஞ்சம் பேரை வந்து அந்த காலத்தில் வந்து வைஷ்ணவ இருக்கிறாங்க, ரைட்டுங்களா. ஸோ வைகுண்ட ஏகாதசி கண்டிப்பாக எல்லாரும் கொண்டாடுறது தான். ராமநவமி நல்லா செய்வாங்க. ஸோ அது தொடர்ந்து ரைட்டுங்களா. இங்க மற்ற வழிபாடு முறைகள் சொல்லப்படுது இஸ்கான், ரைட். நிறைய எல்லா டவுன்லயும், பெரிய பெரிய டவுன்ஸ், சின்ன சின்ன நகரத்துலையும் சரி இஸ்கானோட பிரான்ச்சஸ் நிறைய இருக்கு, அவங்களோட சென்டர் இருக்கு. இங்கேயும் எங்க வீட்டு பக்கத்தில் கூட இருக்கு. நாங்கள் இன்னைக்கு சனிக்கிழமை போறது, அங்கதான் பஜனை நாள் செய்யறது. அதே மாதிரி சிறுடி சாய்பாபா அவங்களுடைய சென்டர்ஸும் எல்லா டவுன்லயும் இருக்கு, ரைட். அதே மாதிரி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கும்பிடுறவங்க இருக்காங்க. நிறைய வழிபாடுகள் வந்து இங்கேயே இந்தியா மாதிரி இங்கே நிறைய தான் இருக்கு, அது ஒரு பிரச்சனை கிடையாது. ஸோ அப்படின்னாக்கா நீங்க இங்க மலேசியா வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பா எல்லாரும் பார்க்கறாங்க போற கோயில்னு சொன்னா நிச்சயம் பத்துக்கே போறாங்க. ஏன்னா அது வந்து கெந்திங் ஐலாண்ட் போற வழியில இருக்கிறதுனால அது தவறாம கண்டிப்பா பார்ப்பாங்க, ரைட். அப்புறம் இன்னும் டவுனுக்குள்ள வந்தீங்கன்னாக்கா மாரியம்மன் டெம்பிள், பெரிய டெம்பிள் இருக்கு. தென் இந்திய மக்கள் வந்து மலேசியாவில் வந்தாங்களா கண்டிப்பாக போகிற இடம் வந்து பிரிக் ஃபீல்டு. இந்த பிரிக் ஃபீல்டில் வந்து கிருஷ்ணர் கோயில் நிறைய கோயில் இருக்குது. நீங்கள் கூட இந்தியா மாதிரியே நிறைய மூளைக்கே ஒரு கோயில் இருக்கும், அந்த மாதிரி அங்கே பார்க்கலாம். ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன்னாக்கா
பெரிய பெரிய டவுன்ல வந்து வழிபாடு முறைகள் சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த கோயிலோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்களா, தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி தான் திராவிடர் கலைன்னு சொல்ற மாதிரி அதே மாதிரி தான் இருக்கும் இங்கேயும். என்னன்னா கருங்கல் இருக்காது, வெறும் சிமெண்ட்ல அதே மாதிரி செஞ்சு வச்சிருப்பாங்க. ஏன்னா இங்க வர்ற இந்த கட்டுறது எல்லாருமே வந்து இந்தியாவிலும் தருவி வைக்கப்பட்ட ஸ்தபிகள் தான். அவங்க தான் வந்து கட்டட நிபுணர்கள் தான் வந்து இங்க கோயில் கட்டுறாங்க. 6 மாசம் 1 வருஷம் அப்படியே தங்கி இருந்து முழுசா கம்ப்ளீட்டா பிளான் அந்த கோயில் அப்படியே அங்க இருக்கிற மாதிரி இங்க கட்டி வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இங்க உள்ள அதே மாதிரி இங்க அர்ச்சகர்கள் எல்லாமே வந்து இந்தியாவில இருந்து வர்றாங்க. அதில் பெரிய பெரிய டவுன்ல இருக்கிற அத்தனை அர்ச்சகரும் இந்தியர்கள் தான். அவங்க வந்து இங்கே 1 வருஷம் 2 வருஷம் அப்படி கான்ட்ராக்ட்ல வருவாங்க. அப்படியே 10 வருஷம் கூட இருப்பாங்க. ஸோ அப்போ சில பேர் ஃபேமிலியோட வருவாங்க, சில பேர் ஃபேமிலி இல்லாமல் அடிக்கடி போயிட்டு வருவாங்க. ஸோ அர்ச்சகர்கள் வந்து முறையா வந்து இங்கே தமிழ்லையும் அர்ச்சனை பண்ணுவாங்க, சமஸ்கிருதத்தையும் அர்ச்சனை பண்ணுவாங்க. இந்த ஒரு பெரிய மாற்றங்கள் எதுவும் நம்ம சொல்ற மாதிரி இருக்காது. அந்த அளவுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எங்கள் தைப்பூஸ் என்னது தமிழ் தாராளமாக இங்கே இருக்கு. ஓகே, அதே மாதிரி சைவம் அசைவம். ஓகே, இங்க சைவ உணவு வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. பட் பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது. ஸோ அதனால யாராவது இங்க வராங்கன்னா சைவம் அப்படி வந்து கிடைக்காது அப்படின்றது ஒண்ணுமே எல்லாமே கிடைக்கும். கொஞ்சம் சில இடத்துல தான் கிடைக்காது. அதாவது நீங்க வேற மாநிலங்களுக்கு, சில மாநிலங்களுக்கு முஸ்லீம் மெஜாரிட்டி உள்ள போனீங்கன்னாக்கா அங்க கொஞ்சம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். மற்றபடிக்கு சர்வைவல் இஸ் நாட் இஷ்யூல. ஸோ ஏதோ கேளுங்க. ரைட், நான் சொல்றேன். ஓகே சார், ரொம்ப ஜோகூர்ல மிரர் இருக்கிற கண்ணாடி இது அந்த கோயில். சரி, கண்ணாடி கோயில் வந்து ஜோஹர் பார்ல இருக்கு. அது சிங்கப்பூருக்கு வந்தீங்களாக்கா, ஓகே, சிங்கப்பூர்ல இருந்து கால எடுத்து வச்ச உடனே ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்தில் தான் கண்ணாடி கோயில் இருக்கு. அதெல்லாம் இப்ப வந்த கோயில், ஒரு இந்த 10 வருஷம் வந்த கோயில் அதெல்லாம். ஓகே சார், தேங்க் யூ. சூப்பர் சார். நீங்க சொன்னதுல இருந்து அப்பா கோயிலுக்கு வந்தா பயம் இல்லாம உங்களை கன்சல்ட் பண்ணிட்டு போலான்னு இருக்கு சார். தேங்க்யூ சார். அந்த பிரச்சனை ஏர்போர்ட்ல இருந்து ஒரு ஹவர் தான், 40 நிமிஷம் தான். சரிங்களா? ஸோ நம்ம வந்து தாராளமா நீங்க வந்தீங்க ஒரு 10 நாளாவது தங்குற மாதிரி. ரைட், ஒரு 2 பேரு 3 பேருனாக்கா எனக்கு வண்டி இருக்கு, சொந்த வண்டி இருக்கு, நம்மளே இப்படியே செஞ்சுக்கலாம். அதுக்கு பேலன்ஸ் சொன்னாக்கா நம்ம வேற வண்டி பார்க்கணும். சரிங்களா? ஸோ அதனால ஒரு பிரச்சனை கிடையாது. 2 பேரு 3 பேர் வர்றவங்களா இருந்தாங்களாக்கா தாராளமா வாங்க, ஒரு 10 நாள் போடுங்க. சுற்றி பார்க்குற இடம் நிறைய இருக்கு. அதையும் அதே மாதிரி இங்க இந்தியர்களோட தமிழர்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு, எப்படி பரம்பரையா எப்படி இருக்காங்க, என்னென்ன மாற்றங்கள் இருக்கு, எப்படி நாங்க எப்படி வாழ்றோம்ன்றத வந்து ரைட் பார்க்கணும். ஆனா ரொம்ப பேர் என்ன நினைக்கிறாங்க, நான் இந்தியாவுக்கு போன என்ன நினைக்கிறாங்க, எந்த ஊரு நீங்க, நாங்க வந்து இந்தியாவில இருந்து வந்து இங்க வேலை செய்யறோம் அப்படின்னு கூட ரொம்ப பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. ரைட்டுங்களா? அப்படி பார்த்தோமாக்கா இங்க வந்து இந்திய மக்கள் NRI வந்து இங்க வேலை செய்யறவங்க வந்து ப்ரொஃபஷனலா ரொம்ப பேர் இருக்காங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 பேராவது இந்த கோலாலம்பூர் ஏரியாவில் இந்திய மக்கள் இருக்காங்க. அவங்க வந்து பியூர்லி இந்தியன்ஸ், ஜஸ்ட் வந்து வேலைக்காக தான் அங்கே வந்திருக்காங்க. சரிங்களா? அவங்களுக்கும் நிறைய குரூப் வச்சிருக்காங்க. அந்த குரூப்ல வந்து அவங்களே கம்யூனிட்டி மாதிரி இருப்பாங்க. அவங்களும் தனியா இயங்குவாங்க. நாங்கள் பார்த்துருக்கோம். என்ன வைஷ்ணவ குரூப்ல வந்து வரும்போது அவங்க வருவாங்க. ஸோ அந்த மாதிரி நாங்கள் பேசியிருக்கிறோம். ரைட்டு. ஸோ வேற மூணாவது தலைமுறை. Thank you for inviting us. எல்லாரும் தமிழ் பேசுறீங்க, எப்படி தமிழ் படிக்கிறீங்கன்ற. ரைட்டா? நாங்க 7 வயசுல இருந்து தமிழ் தான் படிக்கிறோம். ரைட்டா? ஸோ இங்க மலேசியாவில் 550 தமிழ் பள்ளிகள் இருக்கு. தெலுங்கு பள்ளிங்க வந்து இருந்துச்சு, எங்க ஒரு 40 வருஷம் முன்னே இருந்துச்சு, 30 வருஷம் முன்னே இருந்துச்சு, இப்போ காண போச்சு. தெலுங்கு பள்ளிகள் இருந்தன, அது இப்ப இல்லை.
சரிங்களா? அதெல்லாம் தமிழ் தான். ஸோ தமிழ் 500 பள்ளிக்கு இருக்கு, ரைட்? ஓகே, ஒரு பள்ளியில 5 மாணவர்களிலிருந்து ரைட் 1500 2000 மாணவர்கள் படிக்கக்கூடிய பள்ளிகளா இருக்கு. நீங்க சொன்னீங்க அந்த ஜோஹர் பார்ல அந்த கண்ணாடி கோயில் அந்த பக்கம் வந்து 2 பள்ளிகள் வந்து 1500 மாணவர்கள் படிக்கிறாங்க ஒரு தமிழ் பள்ளியில, ரைட்டா? இப்போ நான் படிச்சதெல்லாம் வந்து 40ன்னா ஒரு 200 பேர் பள்ளியில் நான் படித்தேன். இப்போ இங்கே என் பக்கத்தில் இருக்க தமிழ் பள்ளியில் வந்து 1000 பேர் படிக்கிறாங்க. ஸோ தமிழ் வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறது, ரைட்டா? ஸோ அதே மாதிரி பார்க்கணும். நீங்கள் வந்தீங்களாக்கா தமிழ் பள்ளிக்கு போய் பார்க்கணும், எப்படி அங்கே என்ன பண்ணுறாங்க, என்னென்ன கற்றுக்கிற, எப்படி அந்த மொழி எப்படி நாங்கள் காப்பாற்றிட்டு வரோம் அப்படின்றது. ஆனால் வருத்தமான ஒரு செய்தி என்றால் இந்த வருடம் எங்களுடைய புதிய 7 வயசு மாணவர்கள் 1ஆம் வகுப்புக்கு வந்த மாணவர்கள் எண்ணிக்கை கடந்த ஆண்டை விட குறைஞ்சிடுச்சுன்னு ரொம்ப வருத்தப்பட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ போகிற போக்க பார்த்தா கொஞ்சம் கஷ்டம்தான். ஃபியூச்சரில் வந்து மாணவர்கள் எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. நல்ல தகவல்கள்லாம் நல்லா சொன்னீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். மலேசியா போனா மணிராஜன் சார் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்க சார். ரொம்ப தேங்க்யூ. கண்டிப்பா வரணும். மலேசியா வந்து அட்லீஸ்ட் ஒரு தடவை நீங்க வந்து பார்க்கணும். 10 நாள் கண்டிப்பா சார். நீங்க இவ்வளவு தூரம் சொல்லும்போது நினைக்கும் போதே சந்தோஷமா இருக்கு சார். தேங்க்யூ சார். ரொம்ப அதிக வேலைன்னு சொல்றதுக்குல, ஏன்னா ஏர் ஏஷியா இருக்கு, மலிண்டோ வருது, நிறைய இண்டிகோ வருது, நிறைய வண்டி வருது. அதை எப்படி நீங்க வந்து இப்ப கோலாலம்பூர்ல இறங்கி திரும்பி போகும்போது பினாங்கில இருந்து போகலாம். பினாங்கில இருக்க தண்ணிமலை கோயில் வந்து தைப்பூசத்துக்கு கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு அனுபவிக்க வேண்டிய ஒரு இது. நீங்க அதை சொல்றோம். இப்ப நீங்க தை மாசம் வந்தீங்க, தைப்பூசத்துக்கு வந்தீங்களாக்கா ரைட், இந்த பத்து கேஃபை வந்து பத்து கேஃபை அன்னைக்கு பார்க்க கூடாது. அன்னைக்கு உங்களால் நவர கூட முடியாது, அவ்வளோ ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது முதல் வாரம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அதுக்கு வந்து இந்த அனுபவிக்கணும். இந்த பத்து கேஃபை அனுபவித்து விட்டு அந்த தைப்பூச அன்னைக்கு பினாங்கில இருக்கணும். அதுதான் பெஸ்ட். ஸோ இது ரொம்ப பேருக்கு தெரியாது. இதான் அதான் நான் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி பிளான் பண்ணி பார்க்கணும். அடுத்து லங்காவி போனீங்களா? லங்காவிலேருந்து டைரக்டாக பெங்களூருக்கு ஃப்ளைட் இருக்கு. ஸோ நீங்கள் நேராக பெங்களூர்லேருந்து லங்காவி கூட வரலாம், அல்லது லங்காவிலேருந்து பெங்களூருக்கு போயிடலாம். பினாங்கிலேருந்து சென்னைக்கு போகலாம். ஓகே, கோலாலம்பூர்லேருந்து நீங்கள் எங்கே வேணால் போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்படி நீங்கள் என்ன கேட்டிங்களாக்கா கண்டிப்பாக நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ எனக்கு தெரியணும் அப்படின்னு கிடையாது. யார் உங்கள் நண்பர்களோ உங்களோட சொந்தக்காரர் யாராக இருந்தாலும் சரி, கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே சார், தேங்க்ஸ். எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க எல்லா டெம்பிள்ஸ் பத்தியும். அங்க மலேசியால எப்படி நம்மளுடைய இந்தியன்ஸ்லாம் எப்படி வந்தாங்கன்றது ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க சார். தேங்க்யூ சார். ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் சார் உங்களுடைய டர்ன். ஸ்ரீ ராம ஸ்தோத்திர சதா நாம ஸ்தோத்திரம். மணிராஜன் சார். இல்ல ப்ரிப்பேர் பண்ணல.